இன்றைய சிந்தனை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி லூசஸ் த ரேஸ். உல்ட்டாவாக இருக்கல, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி லூசஸ் த ரேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் த வேர்ல்ட் அப்பீல்ஸ் டு அஸ் த்ரூ த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ் அண்ட் த லஸ்ட் ஆஃப் த ஐஸ் அண்ட் த ப்ரைட் ஆஃப் லைஃப். இந்த உலகத்தில் உள்ளவைகள் மூன்றே மூன்று. நாம் பல முறை சிந்திச்சிருக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகள் என்ன? உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் என்ன இருக்கின்றன? கண்களின் இச்சையும், மாம்சத்தின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும். இன்றைக்கி ரீல்ஸ் போடுறதுக்கெலாம் காரணம் என்ன? கண்களின் இச்சையும், மாம்சத்தின் இச்சையும் தான். ஜீவனத்தின் பெருமை. நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா? என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தியா? ஆனால் பல அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? இதையெல்லாம் வெளியில் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறதுனாலே உங்களுக்கு பற்றிய பொறாமை தான் உங்களை சுற்றி எழும், அந்த பொறாமை உங்களை அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எண்ணற்ற கோடிக்கணக்கான பேர் பொறாமையினாலே அழிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். நம்மளை பார்த்தா அவன் பொறாமப்பட்டால் நம்ம எப்படியாச்சும் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு லாஜிக்கலாக ஒரு சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் வேண்டாமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே அழிஞ்சவன்கிட்ட போய் சொல்லு, அவன் சயின்டிஃபிக்கலாக அவனுக்கு ப்ரூஃப் சொல்லுவோம். எத்தனை பேர் ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க அப்படின்னு. As Christians, the world appeals to us through the lust of the flesh and lust of the eyes and the pride of life. And once the world takes over in one of these areas, we soon realize it. கிறிஸ்தவர்களாக நம்மை இழுத்து செல்ல, நம்மளை லூர்ஸ் அப்படின்னு கவர்ந்து இழுக்கிறது இந்த உலகம். ஆண்டவருடைய வழிகளை விட்டு உடைய கண்கள் எப்படி இருக்கும்? சங்கீதத்தில் இருக்கும், 132 அதிகாரம் 1 அதிகாரம் நினைக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் எப்பொழுது இறைவனிடத்திலிருந்து நம்முடைய கண்களை நகர்த்துகிறோமோ, மாற்றுகிறோமோ, அப்பொழுது இந்த உலகம் நம்மளை கவர்ந்து இழுக்க 3 முக்கியமான காரியங்களை வைத்திருக்கிறது. அதான் கண்களின் இச்சை. கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா சோழி முடிஞ்சு. மாம்சத்தின் இச்சை, 1 மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னாடின்னு மை போட்டுக்கிட்டே இருக்குது. ட்ரெஸ்ஸை பார்க்குறது, இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லைங்கிறது, இப்படி ஸ்டைலாக நிற்கிறது, இப்படி நடக்கிறதாங்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு இருக்கிறது. ரொம்ப அதிசயமானது. மிகப்பெரிய வல்லமையும் சக்தியும் அதிகாரமும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விருப்பப்படுகிறார். அப்பேற்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையையும் அற்புதமான சக்திகளையும் நீங்கள் விட்டு விட்டு எதிலே மயங்கி போகிறீர்கள் அப்படி தான் சொல்கிறார். அண்ட் ஒன்ஸ் த வேர்ல்ட் டேக்ஸ் ஓவர் இன் ஒன் ஆஃப் தீஸ் ஏரியாஸ் வி சூன் ரியலைஸ். நாம் தோல்வி அடையும் போது தான் ஆஹா ஏமாந்துட்டோமே அப்படின்னு தோணும். We lose our enjoyment of Father's love and a desire to do the Father's will. இறைவன் நம்மீது வைத்திருந்த அன்பை நாம் இழந்து போகிறோம். இறைவனுடைய சக்தி நம்மை விட்டு போய்விடுகிறது. சாம்சன் உடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? இறைவனுடைய சக்தி அவனை விட்டு போன உடனே அவனால் ஒன்றும் பண்ண முடியல இல்லையா? சாலமோனுடைய சக்தி எங்கே போச்சு? இறைவனை விட்டு விலகி போகும்போது அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாக போய்விட்டு. தாவீதோட சக்தி எப்போ போச்சு? இறைவனுடைய வழிகளை விட்டு போகும்போது போயிடுச்சு. இப்படி இறைவனுடைய வழிகளை விட்டு அவர்கள் எப்பொழுதெல்லாம் விலகி போனார்களோ, அதான் இன்றைக்கி நம்ம நீதிமொழிகளில் படித்தோம். 2 வரத்தை உம்மிடத்திலே கேட்கிறேன், 2 வரத்தை உம்மிடத்திலே கேட்கிறேன். என்னது? மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு அகற்றி போடும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் என்னை விட்டு நீக்கி போடும். ஏன் அப்படி சொல்கிறாரு? நான் அதிகமாக பண வசதியை அடைந்து என்னுடைய செல்வ பெருக்கினாலே இறைவன் யார் என்று கேட்டு விடாத படிக்கும். நான் தரித்திரம் அடைவதனாலே திருடி இறைவனுடைய நாமத்தை கேடுகட்ட ஒரு இழிவான நிலைக்கு கொண்டு போகாத படிக்கும். இந்த 2ஐயும் என்னை விட்டு தூரப்படுத்தும். இந்த உலகத்திலே நாம் அடைகிற மிக உன்னத நிலை என்னென்னா, கண்களின் இச்சையும், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? இறைவன் யார் என்று கேட்கிறோம்.
அப்பொழுது இறைவனுடைய அன்பிலிருந்து நாம் விலகிப் போகிறோம். இறைவனுடைய நினைவையும் சிந்தனையையும் அவருடைய மனதின் விருப்பத்தையும் செய்ய நாம் மறுத்து விடுகிறோம். The Bible becomes boring and prayer a difficult chore. தேவனுடைய வசனத்தை படிப்பது மிகவும் போர் அடிப்பதும் ஒன்றாக போய்விடுகிறது. அது ஒரு சடங்காச்சாரமாக போய்விடுகிறது. ஆண்டவருடைய வசனத்தை ஆவலோடு தேடும் எண்ணம் மறந்து போகிறது. எப்போயாவது ஒருக்க காலையிலையோ நைட்டோ எப்போயோ ஒருக்க பைபிள் படிப்போம். அது ஒரு சம்பிரதாயமாக எப்பொழுதெல்லாம் பைபிள் உங்கள்கிட்ட இருக்கோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் எடுத்து படிங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மொபைலில் ஒரு வசனம் பாருங்கள், கம்ப்யூட்டரில் ஒரு வசனம் பாருங்கள், கையில் இருக்க பைபிளில் ஒரு வசனம் பாருங்கள். எப்பயுமே காலேஜ் பையில் ஒரு பைபிள் வச்சுக்கோங்க, சின்ன பைபிள். ஸ்கூல் பேக்கில் ஒரு சின்ன பைபிள் வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு வசனத்தை எடுத்து படிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அது எப்பயுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நடக்கும்போதும் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்து கொள்ளும் போதும் ஆண்டவரிடத்திலே பேசிக்கொண்டே இருங்கள். ப்ரேயர் அ டிஃபிகல்ட் கோர். ஜெபிப்பதே ஒரு கஷ்டமான வேலையாக போய்விடுகிறது. ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பது என்பது நம்மளால் முடியாது, எனக்கு பிடிக்காது, எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னு நம்ம போகிறோம். ஆண்டவருடைய அன்பை விட்டு ரொம்ப தூரமாக போகிறோம். ஈவன் கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் மே சீம் எம்டி அண்ட் டிசப்பாயிண்டிங். கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து நாம் ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருப்பது கூட நமக்கு வெறுமையாகி ஏமாற்றம் அளிப்பதாக போகிறது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் none of us become worldly all of a sudden. நம்ம ஒன்று ரொம்ப நல்லா முக்கியமாக தெரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி நாம் ஆண்டவரை தொழுது கொண்டிருந்து சட்டென்று நாளை காலையிலிருந்து உலக பிரகாரமான மக்களாக நாம் மாறி விடுவதில்லை. worldliness creeps up on us. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகப்பற்று நம்மளை பற்றி கொள்கிறது. worldliness rears its ugly head in many subtle and unrecognized forms. இந்த உலகத்தின் தன்மை, உலகப் பொருள் என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக அதன் கொடூர முகத்தை நம்மளுக்கு காண்பிக்க ஆரம்பிக்கிறது. Sometimes we idolize great athletes, musicians, TV or movie stars, or political leaders who profess to be Christians, as if these individuals were able to be of special help to Almighty God. இன்றைக்கு நம்முடைய தலைமுறையினுடைய நோக்கங்கள் என்ன? விஜய் தான், அவர் தான் அவர்களுக்கு கடவுள். சம்டைம்ஸ் வி ஐடியாலைஸ் கிரேட் athletes. கிரிக்கெட் வீரர்கள் தான் நமக்கு பிடிக்கும், தடகள ஓட்ட போட்டியாளர்களாம் பிடிக்கும், சிறந்த பாடகர்கள், டிவியில் இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் அல்லது அரசியல் தலைவர்களை நம்ம என்ன சொல்கிறோம்? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்கிற அரசியல் தலைவர்களை சார்ந்து ஓடுகிறார்கள். அவன் நடிக்கிறான், சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு நடப்பதாக நடிக்கிறான். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்களை நம்புகிறார்கள். As if these individuals were able to be of special help to Almighty God. இப்பேற்பட்ட மனிதர்கள் அரசியலிலே வந்துவிட்டால் பிதாவாகிய தேவனுக்கு மிகுந்த உதவியாக ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். இப்படி தான் உலகப்பற்று நம்மளை ஆழ்ந்து கொள்கிறது. ஆனால் பொய். Or we cater to be wealthy and influential person in our local church, as if God's work would fold up without their good will. அல்லது என்ன நினைக்கிறோம்? நம்ம இல்லைன்னா இந்த சர்ச்சு நாசமாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் தான் எல்லாத்தையும் எடுத்து செய்வேன் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்த முயற்சிக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம். Many forms of worldliness do not involve reading the wrong books or indulging in carnal amusement. உலக பிரகாரமான இந்த தன்மைகள், அவற்றின் அநேக வடிவங்கள் தவறான புத்தகங்களை படிப்பதாலோ அல்லது இந்த மாம்ச பிரகாரமான சிற்றின்பங்களில் ஈடுவதினாலோ வருவதில்லை. எதனாலே வருகிறது? கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்த உலகத்திற்குள்ளே போகிறோம். அதன் காரணமாக பிதாவோடே உள்ள நெருங்கிய தன்மையை நாம் மற்றுப்போகச் செய்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை விட்டு போகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க மறுத்து விடுகிறோம். நம்ம தான் முடிவு எடுக்கிறோம். நான் யாருக்கு ஓட்டு போடணும்? நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன் இஷ்டம், யாருக்கு வேணால் ஓட்டு போடுவேன். உன் வாழ்க்கை நாசமாக போன பிறகு ஆமாம் போனால் போகுது,
இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வருகிறார்கள். இப்போ என்ன விதமான கட்டத்தில் இருக்காங்க? நேராக உட்காரு. என்ன விதமான கட்டத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி? ஆண்டவரே, நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் எழட்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? கேளுங்க. யார் என்ன செய்வார்கள்? யார் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார்கள்? ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த கேள்வி உங்களுடைய மனதில் கேளுங்க. ஆண்டவர் கடகடன்னு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வார். ஆண்டவரே, நான் யார்? நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லுங்கள். நான் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் எனக்கு சொல்லுங்கள். இந்த கேள்வியை மட்டும் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் உங்கள் மனதிலே சிந்தித்து கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் பதில் தருகிறாரா இல்லையா பாருங்கள். ஆண்டவரே, இவர் யாருன்னு கேளுங்க, இவர் யாருன்னு கேளுங்க, இவர் யாருன்னு கேளுங்க. நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்பதே இல்லை. நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவார். யார் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார்கள்? யார் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறார்கள்? யார் ஒன்றுமில்லாதவர்களை கொலை செய்கிறார்கள்? யார் பட்டினியாக இருப்பவர்களை சாகடிக்கிறார்கள்? யார் த மோஸ்ட் வல்னரபிள்? பிள்ளைகளையும் பெண்களையும் யார் கொடுமைப்படுத்துகிறார்கள்? யார் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள்? யார் இறைவனின் தூதுவர்களாக செயல்படுகிறார்கள்? யார் இறைவனின் செயல்பாட்டை செய்கிறார்கள்? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் பதில் சொல்வார். அப்படி பதில் சொல்லலைன்னா அவர் ஆண்டவரே இல்லை. நீங்கள் முழங்கால் படியிட்டு கிறிஸ்தவர்களாக, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்னு கேளுங்க. நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, அப்பா நான் யாருக்கு ஓட்டு போடணும் கேட்காதீங்க. நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் யாருக்கு ஓட்டு போடணும்? எல்லாருமே கேளுங்க ஆண்டவர்கிட்ட போய். அவர் யார் அப்படின்னு கேளுங்க. இந்த உலகம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க. பவுல் அதானே செஞ்சான். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். சாமுவேல் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், இல்லையா? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவனின் விருப்பத்தை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களை பிடித்து இழுக்காது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்திற்குள் செல்கிறீர்கள். அதான் சொல்கிறாரு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி லூசஸ் த ரேஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரின் அரவணைப்பிலிருந்து நீங்கள் வெளியே போகிறீர்கள். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. அது கருடன் என்ன சொல்லுது? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பிதாவாகிய தேவனோடு கூட நீங்கள் எப்பொழுதெல்லாம் நெருங்கி இருக்கிறீர்களோ, அவருடைய சொற்படி செய்கிறீர்களோ, அவருடைய விருப்பத்தை செய்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஏவாள் என்ன பண்ணா? இங்கே பாருங்க, அந்த பழம் நல்லா இருக்குமே, அதை சாப்பிட்ருக்கீங்களா? சும்மா அப்படியே கேட்டான். உடனே ஏவாள் என்ன சொல்கிறான்? ஐயோ, அந்த பழம் நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு. என்னது, கடவுளாக சொன்னார்? அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கடவுள் ரொம்ப நல்லவருங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? கடவுள்லாம் சொல்லியிருக்கவே மாட்டார். இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு தான் நானே பேசுகிறேன் பாருங்கள். நானே ஒரு பாம்பு, நானே பேசுகிறேன்னா நீங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா உலகத்தில் இருக்க அத்தனை ஞானம் உங்களுக்கு வரும் அப்படின்னு பொய் சொல்கிறோம். இன்றைக்கி யார் பொய் நிறையா சொல்கிறான்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். யார் இன்றைக்கி? கேளுங்க, அரசியலில் எவன் ப்ராடு அதிகமாக பண்ணுறான்? வாயை திறந்தால் பொய் தான். வாயை திறந்தால் வடை சுடுறான்னு சொல்லுவாங்கல்ல, ஃபுல் வடை தான். இது வரைக்கும் 2000 வடைக்கு மேலே சுட்டுட்டான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறார். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏவாளை அப்படியே இழுத்து செல்கிறார். இந்தாங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும், வாயை தரங்க டொபுக்கு, அப்படியா போட்டான்? அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஜான் மில்டனுடைய, நீங்கள் படிச்சிருக்கீங்களா +2ல்? ஜான் மில்டனுடைய த பேரடைஸ் லாஸ்ட், அந்த பேரடைஸ் ரீகெயின்டு அப்படின்னு இருக்கும். 2 புஸ்தகங்களை அவர் எழுதுகிறார். அந்த பேரடைஸ் லாஸ்ட்டில் எவ்விதமாக ஏவாள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்திற்குள் செய்கிறார். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த தோட்டத்தை சுத்தம் பண்ணுவோன்னு ஆதாம் கூப்பிட்றான். இல்லை, ஐ வாண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான்.
நீங்கள் இங்கே பாருங்கள், நான் அங்கே போய் அந்த இடத்த போய் பார்க்குறேன். சரி, நான் வேணா அங்கேயும் உன் கூடயே வரேன். வேணாம், எனக்கு தனிமை வேணும், நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு போனான். அங்கே என்ன பண்ணுது சாத்தான்? இந்த பழத்தை காண்பிக்கிறான். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? உங்கள் வீட்டுக்காரோட மட்டும் சொல்லலை, நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப இனிமையான சுவையுடையது. இல்லையே, ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லவருங்க, அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் ஏதாவது காதில் தவறாக கேட்டிருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள். அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு நிமிஷம் இருங்க, ஆண்டவர் இங்கே தான் இருக்கார், நான் சத்தம் போட்டால் வந்துடுவார், நான் கூப்பிட்டு கேட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டுக்கணும்ல. பவுல் அதான் சொன்னார், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்னார். பவுல் சொல்லியிருக்கார்ல. ஆனால் இவன் என்ன பண்ணா? அப்படியா, அந்த ஆள் கண்டு நம்மகிட்ட போய் சொல்லியிருப்பானோ? ஆண்டவர் மீது சந்தேகம் வந்துடுச்சு. அவிசுவாசம் வந்து விட்டது. அவிசுவாசம் என்ன? விசுவாசம் என்னும் கேடகத்தை கீழே போட்டுட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உங்கள் நெஞ்சிலே விஷத்தை ஏற்றுகிறான், விஷ அம்புகளை ஏற்றுகிறான், உங்களை கொலை செய்து விடுகிறான். முற்றிலுமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அழிந்து போகிறீர்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி லூசஸ் த ரேஸ். வேலை முடிஞ்சு. ஆண்டவரை விட்டு வழி விலகி போவதற்கான எல்லா விதமான சிக்னலையும் விஜய் உங்களுக்கு கொடுக்கிறான். கோவிலிலே முழங்கால் பிடித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது போல ஒரு படம், காட்சி. எதற்காக? கிறிஸ்தவர்களை கவர்ந்து எழுப்பதற்காக. கருமாரியம்மன் கோவிலிலே போய் ஒரு காட்சி, அதில் எதுக்கு? இந்துக்களை எழுப்பதற்காக. இன்னும் ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்குது. அல்லாஹ் கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணணும், அது ஒன்று மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதை விட முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஜனநாயகன் படத்தில் முஸ்லீம்களெல்லாம் தோலை உரிக்கிறவனாக காட்டிட்டான். அதனால் இவங்க 2 போதும் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்குவதற்காக. அப்போ மக்கள் எப்படி இருக்கணும்? இறைவனிடத்தில் போய் கேளுங்கள், என்ன செய்யணும், யாருக்கு ஓட்டு போடணும்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக சொல்வார். யார் யார் என்னென்ன செய்திருக்கிறார்கள், யார் யார் என்னென்ன கொடுமைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள், யார் யார் மணிப்பூரில் என்ன செய்திருக்கிறார்கள், உத்தரப்பிரதேசத்தில் என்ன செய்தார்கள், ஜார்க்கண்டில் என்ன செய்தார்கள், பீகாரில் என்ன செய்தார்கள், காஷ்மீரில் என்ன செய்தார்கள், இதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் பதில் சொல்வார். ஒரு அரை மணி நேரம் அப்படியே அமர்ந்து தியானியுங்கள், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய வழிகளை விட்டு பிரிந்து போகாதிருப்பீர்கள். சாத்தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிக்காமல் இருப்பான். Many forms of worldliness do not involve reading the wrong books or indulging in carnal amusements. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உலகத்திற்குள்ளே சென்று விடுகிறோம். Something to ponder. What are some worldly appeals you have recently faced in each of these categories? இந்த உலகம் உங்களை என்னென்ன விதங்களிலெல்லாம் கவர்ந்து இழுக்க பார்த்தது? Sinful cravings, பாவம் மிகுந்த இச்சைகள். The lust of the eyes, கண்களின் இச்சை. அந்த ப்ரைட், போஸ்டிங், உங்களை பற்றி நீங்களே பெருமையாக நினைத்து கொண்டிருப்பது. இந்த விதமான காரியங்களில் எவை உங்களை பிடித்து இழுத்தது? நான் யார் தெரியுமா? யார்? கேட்டுக்க, 3 முறை கேளு. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு கேளு. ஆட்டோமேட்டிக்காக நீ அடங்கிடுவ. கண்களின் இச்சை, எனக்கு அழகாக இருக்கிறது, எனக்கு பிடிக்கிறது. சோழி முடிஞ்சு. அங்கே ஸ்டாலின் சொன்னார்ல, சோழி முடிஞ்சு. அடுத்து என்ன? சின்ஃபுல் கிரேவிங்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் ஜஸ்ட் இன்டெல்ஜிங் இன் ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டீஸ். நம்முடைய மொபைல்ஸ், நம்முடைய கம்ப்யூட்டர்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இந்த உலகம் உங்களை என்னென்ன விதங்களிலெல்லாம் இழுத்து செல்கிறது ஆண்டவருடைய வழிகளை விட்டு, மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இறைவனுடைய வழிகளிலிருந்து இழுத்து அழிவை நோக்கி கொண்டு விடும். பிசாசு எதுக்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஆகவே உங்களுடைய நேரத்தை சூறையாடுகிறவன் இன்றைக்கி என்ன பண்ணுவான்? ஒரு மணி நேரம் தானே போகுது, ஒரு அரை மணி நேரம் நினைப்பீங்க. எக்ஸாமினேஷனில் போகும்போது ஒரு அரை மணி நேரம் படிச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதே நீங்கள் யோசிப்பீங்க. மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி லூசஸ் த ரேஸ் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?